Hi students, it's Faisal. இப்போ நம்மளுடைய 7th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சிலபஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் புக்ல worksheet 2 பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ லாஸ்ட் வீடியோவில் worksheet 2 ஃபர்ஸ்ட் 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணோம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம் worksheet 2ல. ஓகேவா, இது நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற ஹெட்டிங்ல இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ 11th கொஸ்டின். சரியா, worksheet 2ல உள்ள 11th கொஸ்டின். First question என்ன அப்படின்னா, if a equal to minus 71 and b equal to 4 and c equal to minus 5, verify a into b cross c equal to a into b into c. சரிங்களா, இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. மல்டி அசோசியேஷன் ஓவர் மல்டிப்ளிகேஷன், இந்த ப்ராப்பர்ட்டியை நம்மள வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏ பி சியினுடைய மதிப்புகளை கொடுத்துட்டு இந்த கண்டிஷனை நிறுவ சொல்லியிருக்காங்க, சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷனை a into b into c equal to a into b into c அப்படிங்கிற இந்த கண்டிஷனை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. இடது பக்க மதிப்பும் வலது பக்க மதிப்பும் ஒன்னா தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட், ஸோ இப்போ ரெண்டு ஆன்சரை செக் பண்ண போறேன். அதுக்கான என்ன செஞ்சுக்கணும்னா ரெண்டு சைடா ரெண்டா டிவைட் பண்ணிக்காங்க லைனா. ஓகே, டிவைட் பண்ணிட்டு முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு, சரிங்களா, நமக்கு ஏ பி சி தெரியும் இல்லையா, ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எழுத போறேன். ஸோ இடது பக்கம் இருக்கட்டும், அதாவது LHS அப்படின்னு எழுதுங்க. ஓகே, LHS ஈக்குவல் டு, இப்போ என்ன நம்பர்லாம் இருக்குங்க, ஏ கிராஸ் பி கிராஸ் சி இருக்கா, ஏ இன்டூ பி இன்டூ சின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஏக்கு பதிலாக எவ்வளவு, -71, மைனஸ் வரதுனால அது ஒரு பிராக்கெட் எழுதிக்கிறேன், இன்டூ பிக்கு பதிலாக 4, சிக்கு பதிலாக ஒரு -5, பி இன்டூ சி, சிக்கு பதிலாக ஒரு -5. ஓகே, நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து எதுக்கு, முதல் தரம் வந்து எதுக்கு கொடுக்கணும்னு சொன்னா பிராக்கெட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சரியா, அப்போ பிராக்கெட்ல இருக்க நம்பரை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுவோம். சரி, இது வந்து மைனஸ் இருக்கிறதுனால போட்டு பிராக்கெட் போடுவோம். இங்கக்குள்ள வேற எதுவுமே ஆட் ஆகும் மல்டிப்ளை எதுவுமே நடக்கல, -71 தனியா தான் இருக்கும். அப்ப இதை பத்தி பிரச்சனை இல்லை. இங்க என்ன ஆகுதுன்னா எனக்கு 4ம் -5ம் மல்டிப்ளை ஆகுது, 4ம் -5ம் மல்டிப்ளை ஆகுது. சரியா, ஸோ அப்போ இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ என்ன அப்படின்னா இந்த -71 அப்படியே இருக்கும், இன்டூ 4 இன்டூ 5 நமக்கு தெரியும் 20. 4 வந்து பிளஸ் சைன், 5 வந்து மைனஸ் சைன், ரெண்டுமே டிஃபரண்ட் சைன். அப்போ பிளஸ் இன்டூ மைனஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஆன்சர் கிடைக்கும். பிளஸ் இன்டூ மைனஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ், அப்போ இது ஒரு -20 கிடைக்கும். சரியா, இப்போ இந்த -20வும் இந்த -71 மல்டிப்ளை பண்ணணும். லெஃப்ட்ல தனியா மல்டிப்ளை பண்றோம் பாருங்க, -71 அண்ட் ஒரு -20. ஓகே, ஸோ இப்போ முதல்ல ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறேன். இந்த ஜீரோவை கொண்டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 இன்டூ 1 0 தான், 0 இன்டூ 7 அதுவும் 0 தான். ஓகே, அடுத்து இந்த 2வை கொண்டு மல்டிப்ளை பண்ணா 2 இன்டூ 1 ஒரு 2 இங்க யூஸ் பண்ணணும். அடுத்து 2 இன்டூ 7 ஒரு 14 கிடைக்கும், அந்த 14 இங்க போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டையும் கூட்டுங்க, இங்க ஒரு 0 இங்க ஒரு 2 இங்க ஒரு 4 1 அப்படியே கிடைக்கும். ரெண்டுமே மைனஸ் சைன் அப்படிங்கிறதுனால மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிருமா, ரெண்டு சைனையும் மல்டிப்ளை பண்ண, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், அப்போ சைன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ பிளஸ் 1420 1420 கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ பிளஸ் 1420 எதோட வேல்யூ, LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடதுபுறத்தினுடைய வேல்யூ. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ எழுதுமா, RHS. RHS என்ன இருக்கு பாருங்க, A கிராஸ் B கிராஸ் C அப்படின்னு கொடுத்துருக்காங்க, A இன்டூ B இன்டூ C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஏக்கு பதிலாக -71 இன்டூ பிக்கு பதிலாக 4 இன்டூ சிக்கு பதிலாக ஒரு -5, தனியாக மைனஸ் இருக்கிறனால அதுக்கு ஒரு பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த ரெண்டையும் பெருக்கணும். பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெண்டையும் முதல்ல பெருக்கணும். பிராக்கெட்டுக்குள்ள பெருக்கல்ல இருக்கு, மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, ஸோ அப்போ இந்த ரெண்டையும் முதல்ல செய்யணும். ஓகே, ஸோ என்ன செய்ய போறோம், -71 4ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். -71 4ஆல, -71 அதை ஒரு 4ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகே, 4 வந்து +4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். ஸோ 4 இன்டூ 1 ஒரு 4, 4 இன்டூ 7 ஒரு 28, 4 7s are 28. ஓகே, ரெண்டு டிஃபரெண்ட் சைன் அப்படிங்கறதுனால சைனை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்டூ பிளஸ் ஒரு மைனஸ், அப்போ நமக்கு கிடைக்கிறது -284 கிடைக்கும். அப்போ இந்த பிராக்கெட் உள்ள ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா -284. இப்போ அதை கொண்டு போய் -5 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே,
அப்போ என்ன செய்யறேன், அந்த 284 ஒரு -5 அகைன் நான் மல்டிப்ளை பண்றேன். 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணா 5 4s are 20. 20க்கு 0 வச்சுக்கணும், ரிமைனிங் 2 வெளியில இருக்கும். ஓகே, அடுத்து 5 8s are 40. 40 கூட 2 ஆட் பண்ணா 42. ஸோ அப்போ இங்கே ஒரு 2 போட்டுருவோம், ஒரு 4 வெளியில இருக்கும். 42ல் 2 உள்ள எழுதிடுவோம், 4 வந்து நமக்கு உள்ள இருக்கும், வெளியில இருக்கும். சரி, ஓகே ஃபைன். அதுக்கு அடுத்து 5 into 2 10. 10 plus 4 14. 5 into 2 10. 5 into 2 10 plus 4 ஒரு 14. ரெண்டுமே ஒரே சைனா இருக்கா, ஒரே குறியீடா இருக்கா, மைனஸ் மைனஸ். ஸோ ரெண்டையும் பெருக்கணும்னு சொன்னா மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து ஒரு பிளஸ். அப்போ இப்பவுமே என்ன ஆன்சர் தான் கிடைக்குது, 1420, 1420. RHSும் அதே ஆன்சர் தான். அப்ப என்ன சொல்லலாம், therefore LHS equal to RHS. That implies LHS equal to RHS. LHSும் 1420 தான், RHSும் 1420 தான். ஓகே, அப்ப என்ன செய்யலாம், therefore the condition satisfied ஆகுதுன்னு எழுதலாமா. Therefore A cross B cross C equal to A cross B cross C அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ரைட். இதுக்கு அடுத்து 12th ப்ராப்ளம் பாருங்க. Find the value of x, y, z from the following அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ இந்த ரிலேஷன் லெஃப்ட் சைடு பாருங்க, கிளியரா இருக்கும். ஒரு x ஓட டேர்ம், அப்புறம் ஒரு இன்ட்டு, அப்புறம் ஒரு y ஓட டேர்ம் பிளஸ் ஒரு நம்பர் டேர்ம். x, y ஒரு நம்பர் டேர்ம் தெளிவா இருக்கும். பட் ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 5, இங்க ஒரு -1, இந்த ரெண்டு மல்டிப்ளைல இருக்கும். அப்புறம் ஒரு பிளஸ் போட்டு இங்க ஒரு 5, இங்க ஒரு z. ஓகே, அப்படி இருக்குங்களா. ஸோ அப்போ இங்கேயும் ஒரு 5 இன்டூ -7 இருக்கு, இங்க ஒரு 5 இன்டூ 7, ரெண்டுலையுமே ஒரு 5 மல்டிபிளிகேஷன்ல இருக்கா. ரைட் சைடு பாருங்க, இங்க ஒரு 5, இங்க ஒரு 5 இருக்கா, நடுவுல பிளஸ் இருக்கு அப்படின்னா. அப்போ இந்த இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு டேமா எடுக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இத மொத்தமா ஒரு டேமாவும் இதை பூரா சேர்த்து மொத்தமா இன்னொரு டேமாவும் நம்ம எடுக்கலாம். இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு டேம்லயுமே ஒரு 5 காமனா இருக்கு தானே. அப்போ ஒரு 5 காமனா வெளியில் எடுத்துருங்க, ஒரு 5 பொதுவா வெளியில் எடுக்கிறேன். ரெண்டுலையுமே ஒரு 5 இருக்கிறனால ஒரு 5 பொதுவா வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கும், இங்க ஒரு -7 இருக்கும், அப்புறம் இந்த பிளஸ், இங்க 5 எடுத்தாச்சுன்னா ஒரு z இருக்கும். ஓகேவா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு பாருங்க, x இன்டூ y பிளஸ் 4. இந்த வெளியில் எடுக்கிறது பெருக்கல்ல இருக்கும், வெளியில் எடுத்திருக்க டேம் வந்து பெருக்கல்ல தான் இருக்கும். சரியா. இப்போ இடது பக்கம் வலது பக்கம் ஒரே மாதிரி இருக்கா, இடது பக்கம் வலது பக்கம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இடது பக்கம் x இருக்கு, அதே மாதிரி வலது பக்கம் ஒரு 5, x-க்கு ஈக்குவலா ஒரு 5 இருக்கு. அதாவது ஒரு நம்பர் பெருக்கல் இன்னொரு நம்பர் கூட்டல் இன்னொரு நம்பர், அதே மாதிரி இருக்கா. ஒரு நம்பர் மல்டிபிளிகேஷன் இன்னொரு நம்பர் பிளஸ் இன்னொரு நம்பர், அதே அடிப்படையில் இங்க இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்க ஒரு y இருக்கு இல்லையா, இந்த y-க்கு பேரலா இணையா இங்க ஒரு -7 இருக்கா. அடுத்து இங்க ஒரு 4 இருக்கு, அந்த 4க்கு பேரலா இங்க ஒரு z இருக்கு. அப்ப டைரக்டாக ரெண்டு பக்கம் சமப்படுத்தினா போதுமா, ரெண்டு பக்கம் கம்பேர் பண்ணாலே போதும். என்ன கிடைச்சிரும், x equal to 5, y equal to -7 and z equal to 4. இந்த x ஓட இடத்துல இங்க 5 இருக்கு, ரெண்டுமே ஈக்குவல்னு சொன்னதுனால அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கலாம். இந்த x ஓட இடத்துல 5 இருக்கு, y ஓட இடத்துல -7 இருக்கு, z ஓட இடத்துல இந்த 4 இடத்துல z இருக்கு. அப்ப z equal to 4. சரி, ரெண்டு பக்கமும் சமப்படுத்திருக்கோம். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி டேம் இருக்கிறதுனால, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி அமைப்புல இருக்கிறதுனால ரெண்டு பக்கம் சமப்படுத்தினா நமக்கு டைரக்டா வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, அதுக்கு அடுத்து 13th ப்ராப்ளம். क्वेश्चन என்ன அப்படின்னா 13th question, find any 8 possible pair of integers that give product of -20. -20 அப்படிங்கிறது எந்த pair of integersக்குலாம் கிடைக்கும், எந்த ரெண்டு எண்களெல்லாம் பெருக்கிறப்ப -20 கிடைக்கும், எந்த ரெண்டு எண்களெல்லாம் மல்டிப்ளை பண்றப்ப -20 கிடைக்கும். இதான் கொஸ்டின். சரிங்களா. பேர் ஆஃப் எந்த ரெண்டு பேர் அப்படின்னா ரெண்டு. சரிங்களா. எந்த ரெண்டு எண்களெல்லாம் பெருக்கிறப்ப மல்டிப்ளை பண்றப்ப -20 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படி ஒரு 8 பேர் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கிட்ட வந்து அன்பார்ச்சுனேட்டா 6 பேர்ஸ் தான் இருக்கும். சரி, 8 பேர்ஸ் நமக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ அப்போ 6ன்னு மாத்திக்கலாம் நம்ம இங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னவா இருக்கும், எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா -20 கிடைக்கும் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து பாக்குறேன். சரிங்களா. ஃபர்ஸ்ட் டேபிள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டேபிள்ல 1 into -20 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு -20 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த 1 into -20 போட்டீங்க இல்லையா, டக்கு இந்த மைனஸ் இங்க நீங்க மாத்தி வச்சீங்கனாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். சரிங்களா. -1 into 20 அப்படின்னு போட்டீங்கனாலும் -20 தான் கிடைக்கும்.
ஆர்டர்டு பேர் அப்படின்னு கேட்டதுனால பேர் ஆஃப் இன்டிஜர்ஸ்னால ஒவ்வொரு பேர் ஆஃப் இன்டிஜர் இப்படி மைனஸ் மட்டும் இடம் மாத்தினா போதும் இன்னொரு பேர் கிடைச்சிடும். 1, -20 மைனஸ் மட்டும் இடம் மாத்தினா போதும் இன்னொரு பேர் ஆஃப் எலமெண்ட் அதே 20 கொடுக்குற மாதிரி கிடைச்சிடும். செகண்ட் டேபிள்ல பாத்தீங்கன்னா 2 × -10 2வையும் -10ஐயும் மல்டிப்ளை பண்ணா -20 கிடைக்கும். அதே மாதிரி -2வையும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணா அதே கிடைக்குமா? சைனை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன், இந்த மைனஸ் இங்க கொண்டு போறேன். -2 × 10 போட்டீங்கன்னு சொன்னாலும் -20 தான் ஆன்சர் கிடைக்கும். அடுத்து தேர்ட் டேபிள் பாத்தீங்க, தேர்ட் டேபிள்ல 20 வராது சரியா. அடுத்து ஃபோர்த் டேபிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 × -5 4 5 are 20 மைனஸ் வரணுங்கிறோம் இல்லை ஏதாச்சும் ஒன்றுக்கு மைனஸ், நான் செகண்ட் டைமுக்கு மைனஸ் போட்டுக்கிறேன். 4 × -5 ஓட வேல்யூ -20 கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் மாற்றி முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா -4 × 5 = -20 கிடைக்கும். ஓகேவா? இதை தவிர இதுக்கு அடுத்து வரக்கூடிய எந்த டைம்லையுமே என்ன வராது, நமக்கு 20 வராது. ஃபோர்த் டேபிள் ஃபிஃப்த் டேபிளுக்கு அப்புறமா வேற எந்த டேபிளுமே நமக்கு 20 கிடைக்காது நமக்கு. ஸோ அப்போ இவ்வளவுதான் மொத்த பாசிபிலிட்டி, நமக்கு 20 கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய -20 கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மொத்த பாசிபிலிட்டிஸ் இவ்வளவுதான். இந்த 6 டேம் 1 2 3 4 5 6 இந்த 6 டேம் மட்டும்தான் -20 கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆஃப் பேர்ஸ் நமக்கு. ஓகே, அவங்க பேர்ஸ் அப்படின்னு கேட்டதுனால நம்ம இது ஒரு பேர் 1, -20 ஒரு பேர், 2, -10 4, -5 ஒரு பேர், அதே மாதிரி -1, -20 -2, -10 -4, -5 ஒரு பேர், மொத்தம் 6 பேர் நமக்கு கிடைக்கும். ஓகே ரைட். அடுத்து 14th ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, the product of two integers is -225. one of them is 25, find the other. ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் வந்து -225 சொல்றாங்க. அதுல ஒரு நம்பர் 25 சொல்றாங்க. அந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், அந்த டோட்டல் இந்த ப்ராடக்ட் வேல்யூவை அந்த சிங்கிள் நம்பரால டிவைட் பண்ணா போதும். டோட்டல் நம்பரை சிங்கிள் வேல்யூவால டிவைட் பண்ணா போதும், வகுத்தா போதும், நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும் சரியா. சோ அப்ப என்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ராடக்ட் வந்து எவ்வளவு கொடுத்துட்டாங்க, -225 சரிங்களா. ஒன் நம்பர் அது இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்து எவ்வளவு 25 கொடுத்தாங்க. therefore other number அந்த இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், அந்த ப்ராடக்ட் வேல்யூவை அந்த ஒன் நம்பர் வேல்யூவால டிவைட் பண்ணணும். அதாவது -225 25 டிவைட் பண்ணணும் சரிங்களா. -225 25 டிவைட் பண்ணணும். ஓகே ஓகே, இங்க எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுலயுமே லாஸ்ட் டைம் 5ல முடியுது இல்லையா. ஸோ 5th டேபிள் வச்சு கட் பண்ணி பாருங்க. மேல 5th டேபிள் வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல 22 எடுத்தீங்கன்னா 4 5s are 20, ரிமைனிங் ஒரு 2 இருக்கும். அந்த 2 எங்க சேர்த்தீங்கன்னா இது 25 ஆயிடும் சரிங்களா. 5 5s are 25. கீழே அதே மாதிரி 5th டேபிள் யூஸ் பண்ணீங்கன்னா 5 5s are 25. ஓகே, இப்போ இந்த 5 கொண்டு 45 கட் பண்ணீங்கன்னா 9. அப்போ அதர் நம்பர் இஸ் 9. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸையும் சேர்த்துக்கணும். -9 மேல மைனஸ் கீழே பிளஸ், ரெண்டு வேற சைனா இருந்தா மைனஸ் தான் ஆன்சர் ஆகும். டிவிஷன்ல ரெண்டு வேற சைனா இருந்தா மைனஸ் வரும், ரெண்டு சேம் சைனா இருந்தா பிளஸ் வரும். மேலையும் கீழையும் சேம் சைனா இருந்தா பிளஸ் வரும், மேலையும் கீழையும் வேற சைன் இருந்தா மைனஸ் வரும். அப்போ -9 தான் ஆன்சர். ஓகே, therefore the other number is equal to 9 அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்து 15th ப்ராப்ளம் பாருங்க. how many years between 327 BC before Christ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, and 1728 CE சரிங்களா, காமன் இயரா சரிங்களா. அப்ப என்ன, நம்மளுடைய இந்த காலங்கள் லைஃப் இருக்கு இல்லையா, காலங்கள், இந்த காலங்கள் எப்படி பிரிப்போம்னா பிஃபோர் கிறிஸ்து ஆஃப்டர் கிறிஸ்துன்னு சொல்லுவோம் நம்ம சரிங்களா. பிஃபோர் கிறிஸ்து ஆஃப்டர் கிறிஸ்து அல்லது காமன் எரான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ 0 அப்படிங்கிறது கிறிஸ்டினுடைய ஒரு நம்பர் லைன் இப்படி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நம்பர் லைன் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்டினுடைய பெர்த்தை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். பெர்த்துக்கு முன்னாடி உள்ளது பிஃபோர் கிறிஸ்ட் பிசின்னு வரும், பெர்த்துக்கு பின்னாடி உள்ளது காமன் எரா ஏடியில் வரும் நமக்கு. ஓகே, இவன் பெர்த்துக்கு பின்னாடி 1728. ஓகே, ஸோ அப்போ இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இது 0வாகவும் இது ரைட் சைடு இருக்கிறப்பறம் பாசிட்டிவாகவும் லெஃப்ட் சைடு இருக்கிறப்பறம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ அப்போ பெர்த்துக்கு முன்னாடி 327 இயர்ஸ், அப்போ இந்த இடத்துல நான் 327 எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ 327க்கும் 1728க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இயர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா,
இந்த ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு இயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 0லேருந்து 327 வரைக்கும் ஒரு 327 இயர்ஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 1728 0லேருந்து 1728 வரைக்கும் ஒரு 1728 இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணா போதும். சரியா? இப்போ எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இயர்ஸ் ஈக்குவல் டு முதல்ல இந்த பாசிட்டிவ் நம்பரை போட்டுட்டு 1728. எப்போதுமே ரெண்டுக்கு நம்பர் லைன்ல உள்ள ரெண்டு நம்பருக்கு இடையில டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்படிதானே? இப்போ நம்பர் லைன்ல இந்த மாதிரி நம்பர் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் 0 இருக்குது, இங்க இடத்துல ஒரு நம்பர் ஒரு -3, இங்க இடத்துல வந்து ஒரு 2 இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரைட் சைடு உள்ள நம்பர் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள நம்பர் போடுவோம் நம்ம. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க ரைட் ஹேண்ட் சைடு உள்ள நம்பர் வந்து 1728 மைனஸ் 0க்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால இது -327 சொல்லணும். அப்படிதானா? ஸோ அப்போ மைனஸ் போட்டு -327 போடணும். ஓகேவா? லெஃப்ட்ல இருக்கிறனால -327. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் எப்போதுமே என்ன செய்யணும்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். அவன் இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோன்னு கேட்கறான். ஸோ பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்றேன். சின்ன நம்பர் நெகட்டிவ்ல இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ என்ன செய்யலாம்? 1728. இப்போ இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்றப்ப இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிருமா? இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ +327. ஓகேவா? ஸோ இப்போ 1728ஐயும் 327ஐயும் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 8 + 7 ஒரு 15. 15ல 5 இங்க போடுவோம், பேலன்ஸ் 1 இங்க சேர்த்துக்குவோம். 1 + 2 3 + 2 ஒரு 5. அடுத்து 7 + 3 10. 10ல 0 இங்க போடுவோம், 1 இங்க போடுவோம். 1 + 1 2. அப்போ 2055. 2055. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இப்படி சால்வ் பண்றோம். இந்த ப்ராப்ளத்தை இப்படி சால்வ் பண்ணிக்கலாம். இயர்ஸ் equal to 2055. Okay, right. Okay, அப்போ மொத்தம் 2055 இயர்ஸ் 2055 வருடங்கள் ஆயிருக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா 16th ப்ராப்ளம். In a peanut land there are 12 women are removing weeds. If the total wages is 2280, how much will each get as wage? ஓகே, அப்படின்னா இந்த கடலை தோட்டம் இருக்குல்ல, பீனட் அப்படின்னா கடலை. சரிங்களா? கடலை பயிரிடுற இடம் பீனட் லேண்ட் அப்படின்னா கடலை பயிரிடுற இடத்துல 12 உமன் 12 உமன்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா ரிமூவிங் வீட்ஸ். வீட்ஸ் அப்படின்னா களை செடி சொல்லுவோம் இல்லையா? தோட்டத்தோட களை செடி நிற்கணும், அந்த களை செடியை ரிமூவ் பண்றாங்க, நீக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு கடலை தோட்டத்தில் ஒரு 12 உமன் என்ன செய்யறாங்கன்னா களை செடிகளை வந்து நீக்குறாங்க, கலைச்செடி நீக்கிறாங்க. இஃப் த டோட்டல் வேஜஸ் இஸ் 2280, அந்த 12 பேருக்கும் சேர்த்து மொத்த அமௌண்ட், மொத்த வேஜ் கூலி எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 2280 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஆளுடைய கூலி எவ்வளவு? ஹவு மச் வில் ஈச் கெட் ஆஸ் வேஜ்? ஒவ்வொருத்தரும் கூலின்னு சொல்லி எவ்வளவு பெறுவாங்க? இதான் கேள்வி. அப்ப என்ன செய்யணும்? டோட்டல் கொடுத்துட்டான், எத்தனை பேருங்கிறது கொடுத்துட்டான், டோட்டல் அமௌண்ட் கொடுத்தாச்சு, எத்தனை பேருங்கிறது கொடுத்தாச்சு. அப்ப இந்த டோட்டலை நம்பர் ஆஃப் பர்சனால டிவைட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா, எத்தனை நபர்கள்ங்கிறதுனால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆளுடைய வேஜ் கிடைச்சோம். சரியா? சோ அப்போ வேஜ் ஆஃப் எ பர்சன், வேஜ் ஆஃப் எ பர்சன், ஒரு நபரின் ஊதியம், தமிழ் எழுதுறப்ப ஒரு நபரின் ஊதியம் ஈக்குவல் டு 2280 by ஒரு 12 by ஒரு 12. ஓகே ஓகே. ஸோ இப்போ 2280 12ஆல டிவைட் பண்ண போறோம். ஸோ டிவைட் பண்றது நம்ம முதல்ல 4th டேபிள் வச்சு டிவைட் பண்ணணுமா? 4th டேபிள் வச்சு டிவைட் பண்ண அப்படின்னு சொன்னா 4 3s are 12. அப்போ 3 போட்டுட்டு 12 கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேல 4th டேபிள் வச்சு கட் பண்ணோம்னா 5 4s are 20, ரிமைனிங் ஒரு 2 28. சரியா? 5 4s are 20, 7 4s are 28. சரிங்களா? ஸோ ரிமைனிங் ஒரு 2 28 இருந்துச்சு. அப்போ 7 4s are 28. ஓகேவா? இந்த 0 அப்படியே மேலே போட்டுக்கலாம். 570. அப்போ இப்போ 3 கொண்டு 570 கட் பண்ண அப்படின்னு சொன்னா 1 3 is 3. முதல்ல 5க்கு 1 3 is 3. ரிமைனிங் ஒரு 2 இருக்கும். 2 இங்க சேர்ந்து 27 ஆகும். இங்க சேர்ந்து 27 ஆகும். 3 டேபிள் 27 வந்து 9 டைம்ஸ் வரும். 9 3s are 27. அந்த 0 சேர்த்துக்கலாம். 190. அப்போ நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்?
190 rupees வந்து அவருக்கு கிடைக்கும் ஒரு ஆளுக்கு. அப்ப wage of a person is rupees 190 அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ரைட். அதுக்கு அடுத்து 17th ப்ராப்ளம் பாருங்க. During summer the level of water in a pond decreased by 5 inches every week due to the evaporation. What is the change in the level of water over a period of 4 weeks? Okay, அதாவது ஒரு குளம் பாண்டுன்னு கொடுத்துருக்காங்களே, ஒரு குளத்துல கோடை காலத்துல 5 இன்ச் குளத்துல இருக்க தண்ணியில ஒவ்வொரு நாளுக்கும் 5 இன்ச், சரி ஒரு வாரத்துக்கு 5 இன்ச் அளவுக்கு தண்ணி குறையுது. தண்ணியோட அளவு ஒரு வாரத்துக்கு எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் 5 இன்ச்சுக்கு கீழே கம்மியாகும். 5 inches குறைஞ்சிக்கிட்டே போகும். எதனால? எவாபரேஷன், ஆவியாதல் காரணமாக. 5 இன்ச் அளவுக்கு 5 inches அளவுக்கு தண்ணி வந்து ஒவ்வொரு வாரமும் குறையும். அப்படின்னா 4 வாரத்துல எவ்வளவு குறைஞ்சிருக்கு? இதான் கொஸ்டின்பா. சரியா? இப்போ வாட்டர் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, அப்ப குறையுது அப்படிங்கிறதுனால அது -5 சொல்லலாமா? சரியா? சோ அப்ப நான் இப்படி எழுதுறேன் பாருங்க. டிக்ரீசிங் வாட்டர், குறையும் நீரின் அளவு, தமிழ்ல வந்து குறையும் நீரின் அளவு ஈக்குவல் டு -5 inches. -5 inch அப்படின்னு எழுதிக்கணும். சரியா? இப்போ பெர் வீக் ஒரு வாரத்துக்கு இது. சரியா? இப்படி போட்டு பெர் வீக் ஒரு ஸ்லாஷ் போட்டு பெர் வீக் போடலாம், அல்லது வாரம், தமிழ்ல வாரம் எழுதிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ மொத்தத்துல 4 வாரம். சரியா? அப்போ டோட்டல் வீக்ஸ் மொத்தம் 4 வாரத்துக்கு எடுக்கும் அப்படிதானா? அப்போ டோட்டல் வீக்ஸ் மொத்த வாரங்கள், தமிழ்ல மொத்த வாரம் 4 வாரம் தானா? ஒரு வாரத்துக்கு -5 இன்ச் அப்படின்னு சொன்னா 4 வாரத்துக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா போதுமா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ என்ன ஆகும்? 4 × 5 20. இது மைனஸ், இது பிளஸ், ரெண்டு வேற வேற சைனா இருந்தா மல்டிப்ளை பண்றப்ப மைனஸ் தான் கிடைக்கும். அப்போ -20 தான் ஆன்சர். அப்போ -20 inches வந்து என்ன ஆகும்? 4 வீக்கோட முடிவுல -20 inches குறைஞ்சிருக்கும். 20 inches தண்ணியோட லெவல் குறைவாயிருக்கும். ஓகே ரைட். அடுத்து 18th ப்ராப்ளம் பாருங்க. Babu wrote a competitive examination which has a scoring procedure of 3 marks for a correct answer and -1 mark and -1 mark for wrong answer. சரியா? அதாவது ஒரு எக்ஸாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறான் பாபு. சரிங்களா? எழுதுறப்ப அவன் கரெக்டா அதுல இருக்கிற ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் எழுதிட்டான்னா அவனுக்கு 3 மார்க் கிடைக்கும். சரியா? ஒரு கொஸ்டினுக்கு தவறான ஆன்சர் எழுதிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் எடுத்த மார்க்ல இருந்து 1 மார்க்கை குறைச்சிருவாங்க. அவன் எவ்வளவு மார்க் எடுக்கிறானோ அதுல இருந்து 1 மார்க்கை குறைச்சிருவாங்க. ஓகேவா? மார்க்ஸ் ராங் ஆன்சர். He had 50 correct answers. அவனுக்கு மொத்தம் 50 கரெக்ட், 50 கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கான். ஓகேவா? 25 கொஸ்டினுக்கு ராங் ஆன்சர் பண்ணியிருக்கான். 50 கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கான், 25 கொஸ்டினுக்கு ராங் ஆன்சர் பண்ணியிருக்கான். அப்போ how many marks did he score in the examination? அப்போ அவன் எக்ஸாமினேஷன்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருப்பான்? இதான் கொஸ்டின். சரிங்களா? ஓகே. ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கரெக்ட் ஆன்சர் மொத்தம் 50 கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்றான் இல்லையா? சரி, கரெக்ட் ஆன்சர் பண்றது 50 கொஸ்டின்ஸ். ஓகே, இப்படி எழுதிக்கோமா? கரெக்ட் ஆன்சர், அதுக்கு கீழே ராங் ஆன்சர்ஸ். ஓகேவா? கரெக்ட் ஆன்சர்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். சரியா? இப்போ கரெக்ட் ஆன்சர் எத்தனை கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்றான்? அவன் 50 கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றான். சரியா? ராங் ஆன்சர் எத்தனை கொஸ்டினுக்கு ராங் ஆன்சர் பண்றான்? 25 கொஸ்டின்ஸ்க்கு ராங் ஆன்சர் பண்றான். சரியா? இங்க வந்து என்ன செய்யணும்? மார்க் பெர் கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கான மார்க். சரியா? சோ இந்த 50 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்றான் இல்லையா, அதுல ஒரு கொஸ்டினுக்கு அவனுக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும்? 3 மார்க்ஸ் கிடைக்கும். இங்க அவன் 25 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றான், அப்ப அவனுக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும்னா -1 மார்க் கிடைக்கும். ஒரு கொஸ்டினுக்கு -1 மார்க் கிடைக்கும். சரியா? சோ அப்ப டோட்டல், இந்த டோட்டல் போடுறேன். அப்ப 50 கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்றான் இல்லையா, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அப்படின்னா 50 கொஸ்டின் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா போதுமா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா போதும். சரியா? சோ அப்போ 50 × 3 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? சைடுல மல்டிப்ளை பண்றோம் பாருங்க. 53, 3 × 0 3 0, 3 × 5 ஒரு 50, 150 ஆயிருமா? அப்போ டோட்டலா 150 மார்க் அவனுக்கு கிடைக்கும்.
கரெக்டான ஆன்சருக்கு கிடைச்ச மார்க் 150. சரிங்களா? தப்பா ஆன்சர் பண்ணது 25 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கான். ஒரு கொஸ்டினுடைய மார்க் வந்து -1. சரியா? அப்போ 25 இன்டூ -1 போட்டோம்னா -25 தானே, -25. அப்போ என்ன செய்யணும், அவன் எடுத்த அந்த 150 மார்க்ல இருந்து இந்த 25 மார்க்கை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படிதானே? என்ன சொன்னாங்க அவங்க, அவன் கரெக்டா ஆன்சர் பண்ணா 3 மார்க் கிடைக்கும், தப்பா ஆன்சர் பண்ணாம அவன் எடுத்த மார்க்ல இருந்து 1 மார்க் குறைஞ்சிடும். அப்போ அவன் கரெக்டா எடுத்த மார்க் 150 மார்க். அதுல அவன் தப்பா எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணா, 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டான். அப்போ 25 மார்க்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 150 - 25 சப்ட்ராக்ட் பண்றான். இங்க 0ல 5 சப்ட்ராக்ட் ஆகாது. சரியா? ஸோ அப்போ இதுல இருந்து ஒன்று இங்க சப்ட்ராக்ட் பாரோ பண்ணுவோம். அப்போ இங்க 10 ஆயிரும், இங்க 4 ஆயிரும். 10ல 5 சப்ட்ராக்ட் பண்ணியாச்சுன்னா ஒரு 5, இங்க 4 தானே இருக்கு, 4ல 2 சப்ட்ராக்ட் பண்ணியாச்சுன்னா ஒரு 2, இங்க உள்ள 1 அப்படியே வரும். அப்போ 125. சரிங்களா? ஸோ இதுல பெரிய நம்பர் இருந்தது 115 ஒரு நம்பர், 25 ஒரு நம்பர். பெரிய நம்பர் 150 தானே, 150 25 ரெண்டு பெரிய நம்பர் என்னன்னா 150 தான். சரியா? அப்போ 150ஓட சைனை கீழே போட்டுக்கலாம். அப்போ அவன் வாங்கின மார்க், சரி, ஹவு மெனி மார்க்ஸ் டிட் ஹி ஸ்கோர் போட்டிருப்பாங்க இல்லையா, அவன் வாங்கின மார்க் 125 மார்க். சரிங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம்னா ஹி ஸ்கோர்டு அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு டேபிள் மாதிரி இப்படி ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஓகேவா? பாருங்க, இப்போ கிடக்கா கரெக்ட் ஆன்சர், சரியான விடை, தவறான விடை போடணும். மேலே வந்து என்ன செய்யணும், வினாக்களின் எண்ணிக்கை, மதிப்பெண் பெர் வினா, தமிழ் மீடியத்துக்கு மதிப்பெண் பெர் வினா போடணும். ஸோ சரியான ஆன்சர் எடுத்து 50 கொஸ்டின், ஒரு வினாக்கான மதிப்பெண் 3 மார்க். சரியா? அப்போ அவனுக்கு மொத்த மதிப்பெண் எவ்வளவு கிடைச்சிருக்கும், 150 மதிப்பெண். ரெண்டையும் பெருக்கிட்டா மொத்த மதிப்பெண் கிடைச்சிடும். அதே மாதிரி தவறான விடை எழுதிய கேள்விகள் 25, அதுல ஒரு கேள்விக்கான மதிப்பெண் -1, இந்த ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா -25. சரியா? ஸோ அப்போ மொத்தம் அவன் வாங்கின மார்க்ல இருந்து 25 மார்க்கை கழிக்கணும். அப்போ 150ல இருந்து 25 நம்ம கழிச்சோம்னு சொன்னா ஆன்சர் 125. 150 பெரிய எண் அப்படிங்கிறதுனால அதனுடைய குறியீடை போட்டுக்கும் பிளஸ் 125. அப்போ அவன் பெற்ற மதிப்பெண்கள் 125 சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். அடுத்து 19வது ப்ராப்ளம் பாருங்க. 150 liters of water used from a water tank every day. சரிங்களா? ஒரு வாட்டர் டேங்க்ல இருந்து ஒவ்வொரு நாளும் 150 லிட்டர் வாட்டர் வந்து பயன்படுத்தப்படுகிறது. 150 லிட்டர் தண்ணி வந்து கிளற ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து டெய்லி 150 லிட்டர் அளவுக்கு வாட்டர் வந்து பயன்படுத்தப்பட்டுட்டே இருக்கு. ஓகே, ஆஃப்டர் 7 days there are 1500 liters of water remaining. 7 நாட்களுக்கு பிறகு, கரெக்டா 7 நாள், கரெக்டா முதல் நாள் வந்து டேங்கை ஃபில் பண்ணியிருக்கான். டேங்கை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ண உடனே ஒரு நாளைக்கு 150 லிட்டர் தண்ணி வந்து யூஸ் பண்றாங்க. டெய்லி 150 லிட்டர் தண்ணி யூஸ் பண்றாங்க. அப்படியே 7 நாள் யூஸ் பண்ணி முடிக்கிறாங்க. 7 நாள் யூஸ் பண்ண 7வது நாள் முடிஞ்ச உடனே தொட்டில எவ்வளவு தண்ணி பாக்கி இருக்குன்னா 1500 லிட்டர் பாக்கி இருக்குது. அப்போ அந்த வாட்டர்ல மொத்தம் எவ்வளவு தண்ணி இருந்திருக்கும், ஹவு மச் வாட்டர் வாஸ் தேர் இன் த வாட்டர் டேங்க். அப்போ ஆரம்பத்துல இந்த வாட்டர் டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒரு நாளைக்கு 150 லிட்டர் இல்லையா, அப்போ 7 நாளைக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ வாட்டர் யூஸ்டு இன் 1 day இப்படி எழுதலாமா? வாட்டர் யூஸ்டு இன் 1 day, ஒரு நாளில் பயன்படுத்தப்பட்ட வாட்டர் எவ்வளவு, 150 லிட்டர்ஸ். சரிங்களா? 150 லிட்டர்ஸ். அப்போ ஃபார் 7 days, ஒரு நாளைக்கு 150 லிட்டர். சரியா? அப்படின்னா ஃபார் 7 days 7 நாளைக்கு வேணும். அப்போ என்ன செய்யணும், 7ஆல மல்டிப்ளை பண்ணிடலாமா? 150 into 7. இந்த 150 லிட்டர்ஸ் 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண வரைக்கும் பாருங்க, 7 into 0 0, 7 into 5 35, அதில் 5 வச்சுக்குவோம், 3 தனியா இருக்கும். 1 into 7 7, 7 கூட 3 ஆட் பண்ணோம்னா 10. அப்போ 1050 லிட்டர்ஸ். அப்போ 7 நாளைக்கு எவ்வளவு லிட்டர் பயன்படுத்திருக்காங்க, 1050 லிட்டர்ஸ் பயன்படுத்திருக்காங்க. சரியா? இப்போ என்ன செய்யுங்க, ரிமைனிங் வாட்டர்
அவங்க பயன்படுத்தினது வந்து 1050 பயன்படுத்திட்டாங்க. இது போக மீதி எவ்வளவு இருக்கு? 1500 லிட்டர் வந்து மீதி இருக்கு. அப்ப இந்த மீதி இருக்கிற தண்ணீருடைய அளவையும் அவங்க பயன்படுத்தின தண்ணீருடைய அளவையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா டோட்டலா இந்த டேங்க்ல எவ்வளவு தண்ணீர் கிடைச்சிருமா? டோட்டல் தண்ணி அவ்வளவுதான், பயன்படுத்தின தண்ணி பிளஸ் ரிமைனிங் இருக்கிற தண்ணி. ஸோ அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 0 + 0 ரெண்டையும் கூட்டுறேன் 0, 5 + 0 5, 0 + 5 5, 1 + 1 2. அப்போ 2550 லிட்டர் டோட்டலா இருந்துச்சு. சரிங்களா? அப்ப என்ன சொல்லிடலாம்னா டோட்டல் வாட்டர் in the beginning, total water in the beginning. சரியா? எவ்வளவு இருக்கும்னா 2550 லிட்டர். ஆரம்பத்தில் தொட்டியில் உள்ள மொத்த நீரின் அளவு 2550 லிட்டர் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். இப்போ 20th ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ப்ராப்ளம், ஒர்க் ஷீட் 2 உடைய கடைசி ப்ராப்ளம். Fill in the value of A, B, C and D by suitable integers. இந்த A, B இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய A, B, C, D வேல்யூஸ் அப்புறம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சூட்டபிளான இன்டிஜர்ஸ் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. முதல் கேஸ் பாருங்க, முதல் ஈக்குவேஷன் என்ன கொடுத்தாங்கன்னா இது B ஈக்குவேஷன் அதான் இப்படி தான் எழுதணும். 5 + A = 0. 5 + A = 0 இதான் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல A யோட வேல்யூ தான் வேணும். அப்ப இந்த A வை இங்க வச்சுக்கிட்டு இந்த 5 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? A = இடது பக்கம் +5 இருக்கு, வலது பக்கம் வரும் -5 ஆயிடும். அப்ப A யோட வேல்யூ -5. ஓகேவா? இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா -1/8 × B = 1 இருக்கா? இப்போ இந்த B தான் வேணும். அப்ப இந்த -1/8 அந்த பக்கம் கொண்டு போறப்ப தலைகீழ போகுமா? அப்போ இடது பக்கம் B அப்படியே இருக்கும், வலது பக்கம் ஒரு 1 ஏற்கனவே இருக்கு. இப்போ இந்த 1/8 அந்த பக்கம் போறப்ப 8/1 மைனஸ் இப்படி போகும். சரியா? சோ இப்போ என்ன செய்யலாம்? 8/1 8 தானே, 8/1 8 இந்த -1 மேல கொண்டு போய்க்கலாம். நம்ம இந்த மைனஸ் மேல போயிரும். சோ அப்ப 8/1 8 இந்த மைனஸ் மேல போறதுனால -8 -8 × 1 -8 -8 × 1 -8. அப்ப என்ன சொல்லிடலாம்? B = -8. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன், இதனோட ஈக்குவேஷன் இங்க எழுதுறேன். C + 10 = 10. அப்ப என்ன செய்யணும்? C வச்சுக்கிட்டு இந்த +10 அந்த பக்கம் கொண்டு போறோம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த பக்கம் ஒரு +10 இருக்கு, இந்த +10 அந்த பக்கம் போறப்ப -10 போகும். 10 - 10 = 0. அப்போ C யோட மதிப்பு 0. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் கேஸ் D யோட வேல்யூ பாருங்க. D × -7 = -7. சரிங்களா? அப்போ D கூட -7 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, பெருக்கல்ல இருக்கு இல்லையா? பெருக்கல்ல இருக்க டைம் அந்த பக்கம் போறப்ப என்ன ஆகும்? வகுத்தல்ல போகும். அப்ப அந்த பக்கம் ஏற்கனவே ஒரு -7 இருக்கா? இப்போ இந்த -7 அதனுடைய வகுத்தல்ல போகும். அப்ப -7/-7 டிவைட்ல போகும். இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, அந்த பக்கம் போறப்ப என்ன செய்யும்? டிவைட்ல போகும். அப்ப அந்த பக்கம் ஏற்கனவே ஒரு -7 இருக்கிறதுனால -7 / -7 மைனஸ் கேன்சல் ஆயிரும். 7/7 1. அப்ப ஆன்சர் D = 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஓகேவா? இதோட நம்மளோட ஒர்க் ஷீட் 2 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல ஒர்க் ஷீட் 3 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.